சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா, இலக்கிய மன்ற விழா மற்றும் விளையாட்டு தின விழா என முப்பெரும் விழாவாக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் பயிலும் மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக 112வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எலிசபெத் அகஸ்டின் பாபு கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் பள்ளியில் திறன்பட செயல்பட்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மாணவிகளின் மத்தியில் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எழில்ராஜன், ஜெயந்தி, தெய்சி, ஒன்றிணைவோம் கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் நித்யா, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளியில் கடந்த ஆண்டில் கல்வி, விளையாட்டு, கலை, இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவிகள் நடனம், சிலம்பம், பேச்சு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போ I will tell you one story. Okay, என்ன ஸ்டோரினா, ஆண்ட்டு தெரியும்ல, உங்கள் வீட்டிலலாம் ஆண்ட் வருமா? இப்போ சம்மர் டைமில் வந்து ஆண்ட்ஸ் நிறைய இருக்கும்ல. எதுக்கு வருது சம்மரில்? டு டேக் த ஃபுட். அது வந்து என்ன செய்யும், ஒரு இது என்ன இருக்குதோ அது கேரி பண்ணி கொண்டு போயிட்டு அது சேர்க்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே போய் சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா அது வந்து மழை காலத்தில் வர முடியாது வெளியே. ஸோ அதனால முன்கூட்டியே அது என்ன செய்யுது, அது வந்து ஆண்ட் என்ன செய்யும், கொண்டு போயிட்டு சேர்த்து வைக்கும். அதனால் ஒரு நாள் என்னாச்சு, இந்த கிராஸ் ஹாப்பர் வந்து ஆண்ட்டிக்கிட்ட கேட்குது, ஏன் நீ வந்து நல்லா வெயிலெல்லாம் அடிக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்கலாமே, எதுக்கு நீ போயிட்டு வந்து இதெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆனால் ஆண்ட்டு சொல்லும், இப்போ நான் சேர்த்தாதான் என்னுடைய பின்னாடி வந்துட்டு மழை காலம் வரும், ஆனால் அதில் டைமில் என்னால் வந்து எடுக்க முடியாது, இப்போ சேர்த்து வச்சா என்னால் வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யுது, கிராஸ் ஹாப்பர் அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஐயோ நீ ஒரு முட்டாள், நீ இந்த நேரம் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நீ சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போயிடும். அப்புறம் இந்த மழை காலம் வரும். மழை காலம் வந்த உடனே ஆண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக உள்ளே இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிடும். ஆனால் இந்த கிராஸ் ஹாப்பருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த நேரம் வந்து அதை ஆண்ட்டிக்கிட்ட போயிட்டு நின்று பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப ஜெல்லஸ் ஆகிடும். பற்றியா அன்றைக்கி ஆண்ட்டு சொல்லிச்சே, நம்ம இதெல்லாம் கேட்டிருந்தோன்னா நம்ம நல்லா உஷாராக நம்மளும் சேர்த்து வச்சுருந்தா நம்மளும் ஹாப்பியாக இருந்திருப்போம்ல. இப்போ பாரு நம்ம பட்னியாக இருக்குமே, இந்த ஹாப்பியாக இருக்குது ஆண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் ஹாப்பர் ஃபீல் பண்ணும். இது என்னன்னா, இது எதுக்கு நம்மளும் என்ன செய்யணும், நம்ம கிடைக்கிற நேரத்தை வந்து வீணாக்காமல் நம்ம எவ்வளோலாம் நம்ம படித்து சேகரிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து படித்தாதான், அன்னன்னைக்கு நீங்கள் படித்தாதான் அந்த எக்ஸாமினேஷன் டைமில் நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாமல் போயிட்டு நல்லா எழுத முடியும். சரியா? நீ இப்போ வந்து யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு யூஸ் யுவர் டைம் நவ். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் த ஸ்டோரி ஆஃப் த ஆண்ட். இப்போ நீங்கள் அந்த ஆண்ட் மாதிரி இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக நீங்கள் வந்துட்டு நல்லா படித்து முடித்து எல்லாம் ரெடியாக இருக்கணும். எக்ஸாம் பேப்பர் கொடுத்த உடனே நல்லா மடமடன்னு எழுதி கொடுத்துக்கணும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு பி லைக் தட். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது யூ ஹாவ் டு பிளான். என்ன எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த டே வந்துட்டு நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி நான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், ஃபிசிக்ஸ்னால் இந்த சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி காமர்ஸ்னால் இந்த சப்ஜெக்ட்டு நான் படிக்க போகிறேன். இதெல்லாம் நீ வந்துட்டு அந்த டைமை நீ பிளான் பண்ண டைமை வந்துட்டு நீ இப்போது மார்னிங் ஒரு 6 o'clock நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் வந்து 8 o'clock இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். ஸோ அது வந்து பிளான் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிக்க முடியும். கரெக்டாக? நீங்கள் பிளான் பண்ணி தான் படிக்கிறீங்களா? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ டைம் டேபிள் அண்ட் கீப்.